ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் டு மை நியூ vlog. அண்ட் லாஸ்ட் ஒன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஸ்ரீசைலம் வந்திருந்தேன். அண்ட் காய்ஸ், ஸோ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6:30 ஆகுது. நம்ம இப்போ ரூம் தேடிட்டுருக்கோம். அண்ட் ரூம் போய் செக்இன் பண்ணணும். ஏன்னா கோவிலில் இப்போதைக்கு நம்ம நைட் போக மாட்டோம், நாளைக்கு காலைல ஏர்லி மார்னிங் தான் போவோம். சீன்ஸ் ஆஃப் இயர் ரொம்ப அழகாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இங்கே தான் மெயின் டெம்பிள் என்ட்ரன்ஸ். ஸோ இப்போ நம்ம போக மாட்டோம், ஃபஸ்ட்டு போய் ரூம் செக்இன் பண்ணணும். இந்த ஆந்திரா பீப்புள் இருக்காங்க பாருங்க கைஸ், இருக்கிறதுல ஒஸ்ட். இதுக்கு முன்னாடி நான் vlogல சொல்லியிருக்கேன். இவங்க என்னதான் நினைப்பு, ஒரு ரூம் செக்இனை கூட காட்ட மாட்டாங்களாமா. காட்டாமல் தான் நம்ம ரூம் எடுக்கணுமா? எப்படி காட்டாமல் ரூம் எடுப்போம்? பெரிய இவனுங்க நினைப்பு இவங்களுக்கெல்லாம். சத்தியமாக சொல்கிறோம், ஒஸ்ட் பீப்புள் இவங்கெல்லாம். இங்கே விட்டு போயிடணும். ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்காங்க கைஸ், ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு. ஒரு ஒஸ்ட்டு பிஹேவியர். ரியலி இந்த ரூம் தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம். ரூம் இப்போ காட்டுற கண்டிஷனில் இப்போ எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது அவுட்டர் வியூ பாருங்கள், ஏதாவது ஒரு விண்டேஜ் லுக்காக இருக்குது பாருங்கள் இந்த அவுட்டர் வியூ. எல்லா பக்கம் ரூம். இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகி குளிச்சுட்டு இப்போ வெளியே போகிறோம். கோவில் வந்து நாளைக்கு காலையில் தான் போவோம். ஸோ இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஃபுட்டு, அப்புறம் வெளியே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். கைஸ், இப்போ தான் தெரிய வருது கோவில் ஓப்பனில் இருக்காமல். இப்போ கூட போய் தரிசனம் பண்ணலான்னுக்குறாங்க. ஸோ வந்து போகலாமே, இதுக்கு இப்போவே பண்ணக்கூடாது. இப்போவும் பண்ணலாம், காலையிலையும் பண்ணலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ ஓகே, வந்து நடந்து போயிட்டுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்தை கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் வண்டி சர்வீஸ் இருக்கும், பட் அது வந்து இப்போ அவைலபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். அவங்களுக்கு தெரியுதா பாருங்கள், கோவில் லைட்டிங்கில் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அதுதான் கோவில். ஸோ இப்போ இங்கேருந்து நிறையா பக்தர்கள் நடந்து போயிட்டுருந்தாங்கன்னா சொன்னால் கூட ஏன் எதுக்கும் கேட்டு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து தெரிய வருது கோவில் ஓப்பனில் இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ. அன்ஃபார்ச்சுனேட்லி தரிசனம் க்ளோஸ் ஆகிடுச்சு. நாளைக்கு மார்னிங் தான் தரிசனம் ஆகும். ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கோம். ஏன்னா தரிசனம் மார்னிங் 4 o'clock எந்திரிச்சு தான் வரணும். வந்து மார்க்கெட்டுக்குள்ளே சுற்றிட்டு போய் அப்போ சாப்பிட போவோம். எக்கு வாயில் வருது. கீ காரா சாப்பிட்டு இருக்கேன் ரைஸ். தோசை டேஸ்ட் நல்லா இருக்கு. சீரியஸ்லி ஒர்த்து கைஸ். அதுக்கப்புறம் பூரி வாங்கினேன், பூரி ஒர்த்து. எக்குனே வருது வாயில். கீ காரா தோசை அதுவும் வருது. பின்னாடி பாருங்க, தெரியுதா? நாயுடு ஹோட்டல். கரெக்டாக நம்ம கோவில் என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி பெருசாக போட்டிருப்பாங்க நாயுடு ஹோட்டல். செம ஒர்த்து கைஸ். பாருங்கள், ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். செம ஒர்த்து கைஸ். இந்த ஹோட்டல் நிஜமாக நல்லாயிருக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு காஃபி குடிக்கணும்னு தோணுது. ஸோ பார்ப்போம். ஸோ வெரி குட் மார்னிங் காய்ஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணி ஆகுது. குளிச்சு ரெடி ஆகிட்டு இப்போ கோவில் தரிசனத்துக்கு போயிட்டுருக்கோம். நைட்டு வந்து தரிசனம் ஆகலை. நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு போய் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஸோ இப்போ காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டோம். அண்ட் இப்போ வந்து தரிசனம் ஆகணும். ஹோப் க்யூ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ போகிற வழியில் வச்சு லைட்டாக ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு போகலான்ட்டு ஒரு ஐடியா. ஏன்னா தரிசனத்துக்கு எத்தனை நேரம் ஆகும்னு தெரில. ஸோ அப்படியே இப்போ போய்கிட்டு இருக்கோம் கைஸ். அண்ட் மழை வர மாதிரி தான் தோணுது லைட்டாக, ஆனால் வரக்கூடாது. மழை வராது. ஸோ அதனால் இப்போது அவசரமாக நடந்து போயிட்டுருக்கோம் கைஸ். என்ன நைட்டே வந்து போய் ரூட்டில் பார்த்துட்டு எப்படி எங்கே எது போகணுன்ட்டு. ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கேன். நேற்று நம்ம சாப்பிட்ட ஹோட்டல் தான் நாயுடு ஹோட்டல். இங்கே போய் ஒரு நல்ல டீ இல்லை காஃபி கிடைக்குதான்னு பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா 6:30 மணி ஆகுது. அண்ட் இவ்வளோ சீக்கிரமாக தரிசனம் எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். கூட்டமே இல்லை, ரொம்ப சீக்கிரமாக தரிசனம் ஆயிடுச்சு. நம்பவே முடியல. பொறுமையாக தரிசனம் நின்று 5 நிமிஷம் தரிசனம் பண்ணி அப்புறம் வாக் பண்ணிட்டு வந்திருக்கோம் கைஸ். அதான் சொல்கிறேன், ஓம் நம சிவாய். தரிசனம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ மழை வர ஆரம்பிச்சிருச்சு கைஸ். ஸோ இப்போ வந்து ஒரே மழையாக இருக்குது கைஸ். ஒரே மழையாக இருக்குது கைஸ். இங்கே வந்து தரிசனம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஓடி போயிட்டுருக்கோம். நோக்கட்டி இவங்க தான் என் சித்தி கைஸ். vlogல வரேன்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ தான் நிறைய பேர் தரிசனத்துக்கு வராங்க. இனிமேல் தான் அது கூட்டம் ஆரம்பிக்கும் கைஸ். இந்த ரூமோட அவுட்டர் வியூ. இப்போ வந்து தரிசனம்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போ பக்கத்தில் வந்து பாத்தாள் கங்கான்னு ஒரு இடம் இருக்குது. லைக் அங்கே ரிவர் மாதிரி. அண்ட் அங்கே அந்த ஒயரில் ஜிப்லைன் மாதிரி அதை ஏதாவது ஒரு இதில் கூப்பிட்டு போவாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து இனி நம்பிக்கையில் அது இருக்கான்ட்டு சொல்லுவாங்க, போய் பார்ப்போம். காய்ஸ், இப்போ ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாதுன்னு நினைக்கிறேன். இப்போ பக்கத்தில் தான் இருக்குது, பட் இருந்தாலும் ரூட் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இங்கேருந்து போகணும். பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரோப் ரைடிங்ன்றது தண்ணி தெரியுது எனக்கு லைட்டாக. இங்கேருந்தா போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து உள்ளே போகணும் கைஸ். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரோப் பேக்கான ரூட் காமிச்சிட்றேன். இங்கேருந்து டிக்கெட்லாம் இங்கே இதான், இதுக்குள்ளே இருந்தால் ரூப் பே போகணும். एक मिनट आ रही हूँ, एक मिनट கைஸ். இங்கேருந்து தான் பாருங்கள் ரோப் வே போகிறது.
நம்ம இப்போ இப்படி போவோம் ரோப் வேல. அண்ட் இங்கேருந்து எவ்வளோ தானா, அது வரைக்கும் தானா, பட் ஓகே. டேம் மாதிரி இது, டேம்னு நினைக்கிறேன் கைஸ். செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்குள்ளேருந்து இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். சேஃப்டி செக்ஸ் ஆல்மோஸ்ட் கைஸ். பஞ்ச் கைஸ், இங்கே இருந்தால் ஒர்க்கிங். ஓகே, மஷின் ஸ்டார்டிங். ஓ, ஏதோ ரோல் ஆகுது கைஸ். இங்கே எத்தனை பேர்த்த கூப்பிட்டு போவாங்க? பெருசாக ஒன்றும் இல்லை. எங்கள் அம்மா பயந்து வரவே இல்லை. பெருசாக ஒன்றுமே இல்லை கைஸ். பாருங்க, பெருசாக ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஸ்லோவாக அதுவே வருது. இங்கேருந்து தான் வந்து கங்கா ரிவர் கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிற எல்லோரும் வராங்க பாருங்கள். ஸோ இங்கேருந்து நம்ம இப்படி போகணும். ஐ கெஸ் எவ்வளோ தூரம் தெரில. கைஸ் வந்து சத்ரபதி சிவாஜி வந்துடும். சத்ரபதி சிவாஜி கோவில் கைஸ். இதான் சத்ரபதி சிவாஜி மகாராஜோட டெரிட்டரின்னு சொல்லலாம். பாருங்கள், ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க மான்யூமெண்ட்லாம். அண்ட் அதுதான் சத்ரபதி சிவாஜி மகாராஜ். கைஸ், ஆட்டோ பேக் ரைட் வித் ஐஸ்கிரீம். அவ்வளோதான். இப்போ கோவில் பக்கத்தில் வந்துட்டு இப்போ இங்கேருந்து ரூமுக்கு போயிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்போ கிளம்பிடுவோம். அவ்வளோதான், பேக் டு கோயம்புத்தூர். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் எபிசோட் ஆஃப் திஸ் travel series. So meet you soon in new travel series. Till that guys, take care. See you soon. Bye bye.